அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பாதியில் நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம், அதாவது இந்த நேரத்தில் வந்து 6ஆம் தேதி, கடந்த 6ஆம் தேதி பார்க்கும்போது சனி பகவானினுடைய பெயர்ச்சி வந்து நிகழ்ந்தது. இந்த மாதத்தின் கிரகங்களினுடைய அமைப்பும், அது மட்டும் இல்லாமல் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறதும் வந்து இணைந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் சில விஷயங்களில் வந்து ரொம்பவே உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த மாற்றங்கள் தங்களுக்கு வந்து விரும்பத்தகாத மாற்றங்களாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்பவே நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. அப்படிங்கிறதுனால உணர்ச்சி வசப்படுறத வந்து கட்டுப்படுத்துறது, முன்கோபத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை வந்து செலுத்த வேண்டியதாகவே இருக்கலாம். ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது வந்து கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எதற்குமே வந்து தயாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பு வந்து இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இறை தலங்கள், அதாவது வந்து ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்திலேயோ இல்லைன்னா உங்களுடைய உத்தியோகம் சார்ந்தோ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சுற்றுலா வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு வந்து மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து எந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்தாலும் அது வந்து உங்களுக்கு சரியானதாக இருந்தாலும் சரி, இல்லை சரியில்லாத ஒரு விரும்பத்தகாத மாற்றமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறத சால சிறந்த ஒன்று. அது உங்களுக்கு பல வகையில் வந்து நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் வந்து ஆவேசமாக எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு ஓரளவுக்கு வந்து சாதகமான சூழ்நிலையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பில் ஏற்படுகின்ற இந்த மாற்றமானது அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் ஓரளவுக்கு ஏற்றம் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தொழிலில், வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரம் தொழில் தொடங்குறத வந்து இந்த காலத்தில் நீங்கள் தள்ளி போட தேவை கிடையாது. பிள்ளைகள், குடும்பம், தொழில், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுல மேன்மை உண்டாக காண்பீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் ஒரு சில நேரங்களில் எதிர்பார்க்கலாம். இது வந்து உங்களுடைய கடுமையான முயற்சிகள், கடின உழைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும், ஒரு சீரான வருவாய் இருக்கும். அதே நேரம் தான தர்ம காரியங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. எடுத்த காரியங்கள்லையும் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு. எல்லா விஷயங்களையுமே எளிதாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு அமையும். மன மகிழ்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தைரியம் மற்றொரு புறம் அதிகரிக்கலாம். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகமும் இருக்கிறது. வெளியூர், வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். பொறுப்புகள் அதிகரிக்கும். நம்பிக்கை ஏற்படும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். முடிவு செய்யக்கூடிய அனைத்து
விஷயங்கள்லையுமே வெற்றி உண்டாகும். எதற்காகவும் யாருக்காகவும் தள்ளி போகாது எந்த ஒரு விஷயமானாலும். அதே மாதிரி வரன் அமைகிறது, திருமண யோகம், வெளியூர் போகிறது போன்ற அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்கலாம். பொறுமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வண்டி செலவு, வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். அதே மாதிரி பணியிட சூழலும் தங்களுக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை. வேலை பளு அதிகரிக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு, உயரதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கை பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க. அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம். அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நேரிடலாம். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க. சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுரவுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. கோபம், படபடப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. தாயின் உடல்நிலையில் கவனத்தை செலுத்த பாருங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். பணவரத்து தடைபட்டாலும் சேர்ந்துடும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயந்திரங்களில் பணிபுரியறவங்க, ஆயுதங்களை கையாளுறவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறதும் செயல்படுவதும் அவசியங்க. குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுறது தவிர்ப்பது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளிடம் அன்பாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கோபம், படபடப்பு குறையும். மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும். திடீர் செலவினங்கள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறும். வாகனங்கள் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம். அதே மாதிரி உறவினர்களிடம்
பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதமும் உருவாகலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். மனதில் ஒரு விதமான கவலையும் இருக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டிய கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறுங்க. சிறப்பாக படித்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வீண் அலைச்சல் கொஞ்சமாக குறைஞ்சிடுங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. அதே மாதிரி தேவையற்ற மனக்கவலைகளும் இந்த நேரத்தில் உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு இருக்குங்க. நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே அப்படின்ற கவலை உண்டாகவும் செய்யலாம். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் நீங்கள் ரொம்பவும் பலவீனமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கோபமான பேச்சு, டென்ஷன் இவை எல்லாமே சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். சகோதரர் வழியில் நன்மைகளும் உண்டாகலாம். மனதில் துணிச்சலும் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை கிடைக்க பெறுவாங்க.